இன்ட்ராடே மற்றும் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றிய ஒரு சிறந்த விரிவான உரை கீழே வழங்கப்பட்டுள்ளது. இது அனாலிட்டிக்ஸ் மற்றும் சந்தை பண்புகள் பற்றிய முழு விளக்கத்தையும் உள்ளடக்கியது. தற்காலிக வர்த்தகத்தின் முக்கிய தளங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இங்கு இன்ட்ராடே மற்றும் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றிய ஒரு விரிவான உரையை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளோம். இந்த உரையின் மூலம் நீங்கள் இன்ட்ராடே மற்றும் ஆப்ஷன் ட்ரேடிங் அடிப்படை நுணுக்கங்களை புரிந்து கொள்வதோடு அவற்றை எவ்வாறு அனாலிட்டிக்ஸ் மூலம் வெற்றிகரமாக பயன்படுத்துவது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் என்றால் என்ன? இன்ட்ராடே ட்ரேடிங் என்பது ஒரு நாளுக்குள் கையாளப்படும் வர்த்தகமாகும். இங்கே வாங்கும் மற்றும் விற்பதற்கான பங்குகள் ஒரே நாளில் முடிவடைகின்றன. எனப்பதில் மைய அம்சங்கள். பேரம் நிலை மாறல்கள். மார்க்கெட்டின் திடீர் மாற்றங்களை பயன்படுத்தி ஒரே நாளில் லாபத்தை ஈட்டுவது. நீடிப்பதற்கான கருவிகள். எப்போதும் கண்ணுக்குள் வைத்து இருப்பது. உதாரணமாக பங்குகள், ETFகள், கிரிப்டோ கரன்சிகள். திட்டமிடல். கண்ணிவிட்ட பங்குகளை வாங்கி சுலபமாகவும் வேகமாகவும் விற்பது. இன்ட்ராடே ட்ரேடிங் எனப்பதில் அனாலிட்டிக்ஸ் பயன்கள். திட்டமிடப்பட்ட துடுப்புகள். பங்குகளின் மதிப்புகளை முன்னறிவிக்க அனாலிட்டிக்ஸ் கருவிகள் மிக முக்கியம். கடந்த கால பண்புகள். சந்தையின் கடந்த கால பண்புகளை வைத்து தற்போதைய மதிப்புகளை கணிக்கிறது. நேரத்தில் கொண்டு வர சந்தையின் திடீர் மாற்றங்களை பற்றிய முன்னறிவிப்பு. ஆப்ஷன் ட்ரேடிங் என்றால் என்ன? ஆப்ஷன் ட்ரேடிங் என்பது நீங்கள் குறிப்பிட்ட விலையை கொண்டு பங்குகளை வாங்க அல்லது விற்க முடியும் என்று கொடுக்கும் ஒரு உரிமையாகும். ஆனால் அது கட்டாயம் அல்ல. கால் ஆப்ஷன்ஸ். இது நீங்கள் ஒரு பங்கை குறிப்பிட்ட விலைக்கு வாங்க அனுமதிக்கிறது. இது நீங்கள் ஒரு பங்கை குறிப்பிட்ட விலைக்கு விற்க அனுமதிக்கிறது. மகாநல முன்னோட்டம். விலை மாற்றங்களை முன்கூட்டியே அறிந்து வைத்துக் கொண்டு லாபம் ஈட்டுவது. அனாலிட்டிக்ஸ் பயன்கள். விலை முன்கூட்டிய துடுப்புகள். ஒரு ஆப்ஷன் இன் மதிப்பை முன்னறிவிப்பது. கால நேர அலைகள். விலை மாற்றங்களை கால நேரத்தின் அடிப்படையில் கணிக்கிறது. முன்னோட்டம் மற்றும் குறியீடுகள். சந்தையின் கடன் பதிவுகளை அடிப்படையாக கொண்டு விலை மாற்றங்களை முன்னறிவிக்கிறது. வெற்றிகரமாக இருக்க ஆராய்ச்சி. சந்தையின் பருவநிலைகளை ஆராய்ந்து கொள்ளுதல். நேரம் நிலை மாற்றங்களை கண்காணித்து திடீர் மாற்றங்களை கண்காணித்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனாலிட்டிக்ஸ் கருவிகளை பயன்படுத்தல். அறியாமையிலான முடிவுகளை தவிர்க்க நவீன அனாலிட்டிக்ஸ் கருவிகளை பயன்படுத்துதல். முடிவுரை. இன்ட்ராடே மற்றும் இரண்டிலும் அனாலிட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. நமது சந்தை துறையை முழுமையாக புரிந்து கொண்டு அனாலிட்டிக்ஸ் கருவிகளை வெற்றிகரமாக பயன்படுத்தினால் நம் முதலீடுகள் அதிகரித்து நன்மை தரும். இதன் மூலம் நம் இலக்குகளை அடையலாம். நன்றி.